ஜெனிஃபர், ஜெனிஃபர், வந்துட்டேன்ப்பா. என்னப்பா? சூடா தோசை சாப்பிடுமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்தாம்மா சாப்பிடுமா. இந்தாம்மா கொஞ்சம் சாப்பிடு. இந்தாம்மா தண்ணி குடி. ஆ ஜெனிஃபர், உங்ககிட்ட நான் ஒன்னு பேசணுமா? என்னப்பா? உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்கறேன், உண்மையா பதில் சொல்வியா? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. 15 நாளா நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் வரேன். உங்ககிட்ட முன்னாடி இருந்த உற்சாகத்தை காணுமாம்மா, என்னம்மா ஆச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா நீ, உன்னை உங்க அம்மா என்கிட்ட ஒப்படைச்சப்போ நீ 6 மாச குழந்தை. உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ரசிச்சு ரசிச்சு வளர்த்துவோமானா, நீ சந்தோஷமா இருக்கியா டல்லா இருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புலம்பல? காலேஜ்ல ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்குப்பா. படின்னு ஒரே டார்ச்சர். நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற டென்ஷன் வேற. வேற ஒண்ணும் இல்லப்பா. அவ்வளவுதானா? நான் இதை பத்தி உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு மறுகிட்டு இருந்தேன். சரி சரி, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என் பொண்ணு தங்கம், தங்கம் மாதிரி இருக்கிற சிங்கம். நீ நல்லா மார்க் வாங்கிட்டு வரணும். அப்பா எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் என் ஸ்லிப்பர்லாம் தொடாதீங்கன்னு. நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என் பொண்ணு எப்போதுமே எனக்கு சின்ன குழந்தைதாம்மா. அப்பா நான் கிளம்புறேன். இருமா, இதுல வெஜிடபிள் பிரியாணி இருக்கு, மதியானத்துக்கு சாப்பிடு. சரியா? சரி சரி, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடும், நான் போய் கொண்டு விட்டுட்டு வரேன். வா. அப்பா இந்த சைக்கிள்லையா? ஆமாமா. வேணாம்பா. ஏமா, எப்பவும் இதுல தானே போவ? அங்கிள். என்னம்மா? என்ன அவளை சைக்கிள கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ண போறீங்களா? ஆமாமா. வேணாம் அங்கிள், அவ பஸ்லயே போகட்டும். அப்படி இல்லனா நான் எங்க அண்ணன் கார்ல போறப்ப காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்ண சொல்றேன். ஏமா? எல்லாரும் அவளை கிண்டல் பண்றாங்க அங்கிள். என்னன்னு? ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் பொண்ணுக்கு செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பாக்குறாரான்னு கேட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடுங்க அங்கிள். அப்பா நான் காலேஜ் முடிச்சிட்டு ஈவினிங் வந்த உடனே நம்ம இதே சைக்கிள்ல 2 பேரும் மார்க்கெட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஓகே? சரிம்மா. நான் போயிட்டு வரேன். பாய். திலகம், நான் நேத்து சொன்ன மாதிரி அப்பா கிட்ட காலேஜ் போற மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆச்சரியமா இருக்குடி. இது வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு போய் கூட சொல்லாத பொண்ணு முதல் தடவையா காலேஜ் கட் அடிச்சு எங்கேயோ அவுட்டிங் போகுது. அப்படின்னா பாப்பா எங்கேயோ லவ்ல விழுந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். சீ போடி, சும்மா கிண்டல் பண்ணிட்டேன். ஹேய், எனக்கு தெரியாதா? நானும் வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றவ தானே. பசங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு கேட்டாங்கன்னா உடனே போயிடணும். நீ முடியாதுன்னு பசங்க முறுக்கிப்பாங்க. அவங்க முறுக்கிட்டாங்கன்னா நமக்கு மூட் அவுட் ஆயிடும். எதுக்கு வம்பு? போயிட்டு சீக்கிரமா வந்துடு. அப்புறம் சாயங்காலம் லேட் ஆனா மேக்ஸ் டீச்சர் வீட்டுக்கோ இல்ல சயின்ஸ் டீச்சர் வீட்டுக்கோ நோட்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கான்னு சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போதுமா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஏய் தேவி, ஜாக்கிரதை. பாய். ஹலோ. கிளம்பிட்டேன். நான் தியேட்டர் கிட்ட வந்துடுறேன், நீ எங்கேயும் வெயிட் பண்ணு. பாய். இது டேவிட் பண்ணாச்சே, யாரு கூடயோ பைக்ல போகுது.
அம்மா உள்ள வா. நீதான் அந்த ஜெனிஃபரா? ஆமா. கலைக்கிறதுக்காக வந்திருக்கியா? ஆமாங்க. அப்படி போய் உட்காரு போ. ஹலோ, யாரு? மங்கம்மாவா? மங்கம்மா, ஒரு கேஸ் வந்திருக்குடி. சின்ன பொண்ணுதான், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ளேயும் வயித்த ரொப்பிக்கிட்டு வந்துட்டா. நீ வரியா? வேற இருக்கும்போது கூப்பிட்டா வரணுண்டி. இங்க பாரு, வரும்போது அந்த சூட்டு கம்பி நல்லா பழுக்க வச்சு எடுத்துட்டு வா. என்ன? சீக்கிரமா வாடி. சரி சரி, போன வை. ஏ பொண்ணு, வெறும் வயித்தோட தானே வந்திருக்க? இல்லம்மா, காலையில 2 தோசை சாப்பிட்டு தான் வந்தேன். மூதேவி மூதேவி, ஏண்டி கருவை கரைக்கும் போது கூட ரொப்பிக்கிட்டு தான் வருவியா? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.